வணக்கம். நான் உங்கள் இன்பராஜ். இயற்கை காதலன் இன்பராஜ் என்ற யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருப்பது வேப்பம்பூ. வேப்பம்பூ உள்ள நன்மைகள் பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் ஒரு சில மருத்துவ குணங்கள் இருப்பதாக சொல்லப்படுது. அதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வேப்பம்பூவை நம்ம உணவாக எடுத்துக்கொள்வதன் மூலம் இதனால் நிறைய நன்மைகள் இருக்குது. வேப்பம்பூ பறிப்பதற்கு தான் நான் போனேன். அப்படியே ஒரு வீடியோவும் எடுத்துடலாம் அப்படின்னு பார்த்தேன். நான் இயற்கையாக லைவாக தான் வீடியோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் சரியான காற்று, ஏப்ரல் மே மாதன்றதால நல்ல காற்று, வீடியோ ஒரே சவுண்டாக இருந்ததால் சரி நம்ம பூ தானே பறிக்க வந்தோம், அதனால் பூ பறிச்சுட்டு வீட்டில் போய் கூட வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் பறிச்சுன்னு வச்சுக்கிறேன். பாருங்கள், பூ மொத்தமாக. அதுக்கப்புறம் கொத்து கொத்தாக இலையோடையும் கொஞ்சம் பறிச்சுன்னு வச்சுருக்கேன். வேப்பம்பூவை உணவாக எடுத்துக்கொள்வதன் மூலம் நிறைய நன்மைகள் இருக்குது. அதில் ஒரு சிலதை மட்டும் நான் சொல்கிறேன். இந்த வேப்பம்பூ முதல்ல துவையல், சாம்பார், ரசம், சூப்பு போன்றவைகள் செய்வதற்கு பயன்படுது. இதனால் நிறைய நன்மைகளும் உள்ளது. இந்த வேப்பம்பூ நம் உடலில் உள்ள இரத்த அழுத்தத்தை சீராக வைக்குது அப்படின்றாங்க. ஒரு சிலருக்கு ஜீன் வாரியாக உயர் அழுத்த ரத்தம் இருக்கும், ஹை ப்ரெஷர், அதை சீராக வைக்கும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் சுகரையும் கண்ட்ரோலாக வைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வேப்பம்பூ உணவாக எடுத்துக்கொள்வதன் மூலம் சுகர் கண்ட்ரோலாக இருக்கும். சுகர்னால் வரும் காயங்கள், உடம்பில் காயங்கள் ஏற்பட்டால் சுகர் இருப்பவர்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் ஆறாதுன்னு சொல்லப்படும். அந்த மாதிரி இருக்கிறவங்க, சுகரை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்கிறவங்க வேப்பம்பூவை உணவாக எடுத்துக்கொள்வதன் மூலம் சுகர் கண்ட்ரோலாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நான் வேப்பம்பூ இப்போது சமைக்கிறதுக்கு எடுத்துனால ஏற்கனவே சமைச்சு கொடுத்துருக்காங்க. எனக்கு துவையல் வச்சு நல்லா தான் இருக்குது. அதனால தான் இப்போது ஏப்ரல் மாதம் பள்ளிகள் விடுமுறை என்பதால் அவங்க வீட்டில் ஊருக்கு போயிருக்காங்க. சரி நம்ம சேகரித்து வைப்போம் வேப்பம்பூவை, பூ சேகரித்து காய வச்சு டப்பாவில் வச்சுக்கணும், நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக பறிச்சுன்னு வரேன். இன்னும் ஒரு 2-3 நாள் போய் பறிச்சுனா போதும், கொஞ்சமாக சேர்ந்துடும், அது கொஞ்ச நாளைக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் பறிச்சுன்னு வந்திருக்கேன். இந்த வேப்பம்பூ உணவாக எடுத்துக்கொள்வதன் மூலம் செரிமான சக்தி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வேப்பம்பூவை நம்ம உணவாக எடுத்துக்கிறது மூலம் செரிமான சக்தி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சாப்பிட்டா உடனே செரிமானம் மந்தமாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு இந்த செரிமானம் சீக்கிரமாக ஜீரணமாகும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஜீரணமாகாத பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தீர்வாக அமையும். அதுக்கப்புறம் இந்த வேப்பம்பூ, வேப்பந்தழையை பேஸ்ட்டாக அரைத்து முகத்தில் அப்ளை பண்ணுவதன் மூலம் முகப்பருக்கள், அப்புறம் தோல் சம்பந்தமான நோய்களுக்கு தீர்வாக அமைகிறது அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் அந்த பேஸ்ட்டை தலையில் அப்ளை பண்ணுவதன் மூலம் பொடுகு, பேன் பிடிப்பது குறையும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வேப்பம்பூவை உணவாக எடுத்துக்கொள்வது மூலம் பித்தத்தால் வரக்கூடிய ப்ராப்ளங்களுக்கு தீர்வாக அமையுது அப்படின்னு சொல்லப்படுது. பித்த வாந்தி வருது, அடிக்கடி ஏப்பம் வருது அப்படின்றாங்க பாரு, அவங்களுக்கு தீர்வாக அமையும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வேப்பம்பூவை
சுடு தண்ணியில் கொதிக்க வைத்து அந்த நீரை நம்ம உணவாக எடுத்துக்கொள்வதன் மூலம் உடலில் உள்ள கெட்ட கிருமிகள், பூச்சி, புழுக்கள் இதெல்லாம் அழியும், நல்ல செல்களை உருவாக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இது போன்ற நிறைய நன்மைகள் இருக்குது. நீங்களும் அதை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். வீடியோ பாருங்கள், லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஒரு வளரும் யூடியூபர் தான். அதாவது சப்ஸ்கிரைபர்லாம் இப்போ தான் கொஞ்சமாக வந்திருக்காங்க. பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். வேப்பம் போல் இன்னும் நிறைய நன்மைகள் இருக்குது. வீடியோக்கள் என்னை விட நல்லா நிறைய அழகாக வீடியோக்கள் போடுறவங்களாம் இருக்காங்க. அந்த மாதிரி வீடியோக்களை பார்த்து அதோட நன்மைகளை தெரிந்து வேப்பம் பூவை பயன்படுத்தி உங்களுடைய உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.